அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். ஒரு வருடத்தின் 12 மாதங்களில் திக்கு தெரியாத காட்டில் விட்ட மாதிரி என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு ஒரு சங்கடங்களை கொடுக்கக்கூடிய 2 மாதங்கள். எல்லா மனிதனுக்கு என்ன சொல்லலாம்னா 2 மாதங்கள் இருக்கிறது. அதே சமயத்தில் என்ன சொல்லலாம்னா அந்த 2 மாதங்களையும் தெரிஞ்சுக்கிடணும். அதே சமயத்தில் அந்த 2 கட்டங்களில் உள்ள நட்சத்திரத்தின் சாரம் வாங்கி திசை நடத்தினால் பிதிக்கி எடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு ரகசியம் இருக்கு. இது ஜோதிட சாஸ்திரத்துல தெளிவா ஒரு ஸ்டக்கப்பிங் ஆகுது. ஏன் ஸ்டக்கப்பிங் ஆகுது, அதற்கு காரணம் கண்டுபிடிச்சாச்சுன்னா என்ன சொல்றேன், நான் நோயே என்னன்னு தெரியாம நம்ம இருக்கிறது தான் பெரிய தப்பு. சுகர் இருக்கா இருக்குது, ப்ரெஷர் இருக்கா இருக்குது, அதுக்கு நம்ம எப்படி இருந்துக்கிடணும் அப்படிங்கிறது தான் மருத்துவம். வந்ததை வந்துருச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. வந்ததை என்ன செய்வீங்க, வந்ததை சமாளித்து தான் ஆகணும். அப்ப திக்கு தெரியாத காட்டில் இருப்பது மாதிரி இருப்பது தான் பிரச்சனைக்குரியது. அந்த வகையில் மாந்தி எந்த மாதத்தில் இருக்கிறதோ, மாந்தி ஏதாவது ஒரு மாசத்துல 12 மாசத்துல சித்திரையிலிருந்து பங்குனிக்குள்ள ஒரு மாசத்துல இருக்கு. அந்த மாசத்தையில் மாந்திக்கு இடம் கொடுத்த நட்சத்திரம்னு ஒன்று இருக்கும். அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான கிரகம் மாந்தி இருக்கின்ற இடத்தை டச் பண்ணும் போது பெரிய லாக்கிங் வரும். லாக்கிங் பெரிய லாக்கிங்கா வந்துடும். அப்ப பெரிய லாக்கிங்கா வரும். அப்ப பெரிய லாக்கிங்கா வரும் அப்படின்னு சொல்லி நீங்க சுதாரிச்சு ரெடி ஆகிக்கிடணும். அது என்ன ஆதிபத்தியம் உடைய கட்டம், அது என்ன செய்யும் நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம லக்கணத்திற்கு அது என்ன ஆதிபத்தியம் உடைய கட்டம். அந்த இடத்துல மாந்தி இருக்குது. மாந்திக்கு இடம் கொடுத்த நட்சத்திர நாயகன் அந்த இடத்துல சூரியனாக இருந்தா 1 மாசம் இருப்பான், சந்திரனாக இருந்தா ஒரு 2.5 நாள் இருப்பான். இப்படி ஒவ்வொரு கிரகங்களுக்கு உண்டான ஒரு கால வியூகம் இருக்கு இல்லையா, அந்த கால வியூகங்கள் முடிகின்ற வரை உங்களுக்கு அது சார்ந்த விஷயத்தில் சிரமங்கள் இருக்கும். ஒருத்தருக்கு மாந்தி 4ஆம் இடத்தில் இருந்தால், மாந்தி 4ஆம் இடத்தில் இருந்து மாந்திக்கு இடம் கொடுத்த நட்சத்திரம் ஒன்றுங்களே, அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான கிரகம் மாந்தி கிட்ட வரும்போது, 4ஆம் இடம் என்பது என்னது, சுகஸ்தானம். உடல்நிலையை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். அதுக்கடுத்து வீட்டுல ஏதாவது ரிப்பேர் வேலைகள் வர வச்சிடும், அதை செயல்படுத்தணும். வாகன ஓட்டிகள் வைத்திருந்தீர்கள், 4ஆம் இடம் என்பது வாகனம். வாகன ஓட்டிகளுக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். வாகன ஓட்டிகளுக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். அவன் என்ன செய்வான் தெரியுமா, வீட்டுல படுத்துக்கிடுவோம். அப்ப நீங்க வாகனம் ஓட்டுவதற்கு ஆள் தேடி சிரமப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும், இந்த காலத்தில் வாகனங்களை கவனமாகவும் விபத்தில்லாமலும் ஓட்ட கத்துக்கிடணும். இதே மாதிரி எல்லா கட்டத்துக்கும் எடுத்துக்கிடுங்க. உங்களுக்கு என்ன கட்டத்தில் மாந்தி இருக்கிறதோ அந்த மாந்திக்கு இடம் கொடுத்த நட்சத்திர நாயகன் அந்த இடத்தை டச் பண்ண வரும்போது, டச் பண்ணுவான். டச் பண்ணி 30 நாள் 45 நாள் 1 வருஷம் 1.5 வருஷ கிரகம் மாந்திக்கு இடம் கொடுத்தவன் ராகுவோ கேதுவோ இருந்ததுன்னு என்ன செய்வீங்க, அந்த இடத்துல 1.5 வருஷம் நிற்பான் இல்லையா. சனியை இடம் கொடுத்துருந்தாருன்னா, சனி இடம் கொடுத்து அந்த இடத்துக்கு சனி வந்தாச்சுன்னா 2.5 வருஷம் இருப்பார் இல்லையா. இதெல்லாம் ஆபத்திலும் ஆபத்தான இடம், ஆபத்திலும் ஆபத்தானது. அதற்கு அடுத்து முடக்கு ராசி என்று சொல்லக்கூடிய ஒன்று ஒரு காலத்துல அதை ஒரு முடக்கு ராசியாக கண்டுபிடிச்சு வச்சு பெருசா பீதியை கிளப்பாம இருந்தாங்க. இவங்க முடக்கு ராசியை கண்டுபிடிச்சு பீதியை கிளப்ப அந்த முடக்கு ராசியில் என்ன, முடக்கு ராசி என்பது என்ன சொன்னா ஒரு முடக்கத்தை கொடுக்கக்கூடியது. அந்த முடக்கு ராசியில் முடக்கு ராசிக்குரியவரும் முடக்கு ராசிக்குரிய அந்த கிரகமும் அந்த கட்டத்தோடைய நாயகனும் முடக்கு ராசியில் என்ன சொல்றான்னா அந்த முடக்கு நட்சத்திரத்திற்குண்டான கிரகமும் அந்த இடத்துல சந்திச்சாங்கன்னா உங்களை ஒரு உண்டு இல்லைன்னு ஒரு பாடுபடுத்திடுவாங்க.
உறுதியப்படுத்துவானுங்க. அதுல எந்தவித நீங்கள் மாற்றமும் பண்ணவே முடியாது. அதை வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னோன்னா ரொம்ப லாகவமாக பெரிய அதை எதிர்த்து போராடவும் முடியாது. அதே சமயத்துல வந்து அனுபவிச்சு தான் ஆகணும். அதாவது சிறை தண்டனை கொடுத்த மாதிரி இருந்தா அடுத்த மாசம் கொடுத்துட்டாங்கய்யா, நீ வந்து என்ன சொல்லலான்னா ஒன்றும் கவலைப்படாத, வேற வழி இல்லை, அதுக்கு தக்கன மனோநிலையை கொண்டு வந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் வந்து வந்துடணும். இல்லைன்னா இதற்கெல்லாம் தீர்வே கிடையாது. இதுல இன்னொரு விஷயம், மாந்தி இருக்கின்ற மாசம் முடக்கராசி மாசத்தில் குழந்தைகளுக்கு கல்யாணம் வைக்காதீங்க. குழந்தைகளுக்கு கல்யாணம் வைக்காதீங்க. அதாவது குழந்தைகளுக்கு அது நல்ல மாசமாக இருக்கலாம். தகப்பனுக்கு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து அது முடக்கராசியாகவோ மாந்தி இருக்கிற மாசமாக வந்து விட்டால் என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? தகப்பனை முடக்கி போட்டு போயிடும். தகப்பனை பிரச்சனை, அந்த கல்யாணத்தில் வந்து நீங்க சந்தோஷமாக இருக்க முடியாது, உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். இதெல்லாம் வந்து என்ன சொன்னா, ஏன் வந்து இவ்வளவு தெளிவா சொல்றேன்னா, இதை நான் கண்ணார அனுபவிச்சேன். கண்ணார நானே அனுபவிச்சிருக்கேன். அப்ப இதே மாதிரி காலங்களை வந்து நீங்கள் வந்து குறித்து வைத்துக் கொள்ளலாம். நமக்கு மாந்தி இருக்கின்ற மாசம் முடக்கராசி மாசம். இதுல வந்து என்ன சொல்றேன்னா வந்து முடக்கராசிக்கு உண்டான ராசிநாதன், முடக்கராசிக்கு உண்டான நட்சத்திர நாயகன் அங்கே வரும்போது பெரிய டகப்போர் நடக்கும். எப்படி இருக்கும்? ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப சங்கடப்படுத்திடும். அதே சமயத்தில் வந்து என்ன சொல்லணும்னா, மாந்தி இருக்கின்ற மாதத்தில் மாந்திக்கு இடம் கொடுத்த நட்சத்திர நாயகன் வரும்போது எப்படி இருக்கும்? பெரிய வந்து என்ன சொல்லணும், சங்கடங்களையும் கஷ்டங்களையும் நாம் அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அந்த நேரத்தில் வந்து பெரிய பெரிய பொறுப்புகளை எடுத்துக்கிடாதீங்க, இலகுவாக இருக்க கத்துக்கிடுங்க. அந்த நேரத்தில் நீங்க தெரியாம போய் வந்து ஒரு வீட்டு வேலை நடத்துனீங்கனாலோ, வீட்டு வேலைகள் நடத்துனீங்கன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? அது வந்து ஸ்டக்கப் ஆகும். ஸ்டக்கப் ஆகும்போது பொருளாதார ரொட்டேஷன் ஆகாது. எல்லாத்தையும் வந்து பிடிக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன சொன்னேன், எந்த பிடிக்கக்கூடிய பொருளாதாரத்தை வந்து லாக் பண்ணிச்சுன்னா என்ன செய்ய முடியும்? வந்துட்டு இருந்த வருமானங்களோ இதுகளோ வராமல் போகும்போது நீங்க எவ்வளவுதான் சேமிப்பு வச்சிருந்தாலும் இருந்ததுன்னும் போது இரும்பும் கரையும் என்றுதானே சாஸ்திரம். அந்த மாதிரி ஆக்கி விட்டுறோம். அதனால எப்பயுமே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது, மாந்தி நின்ற மாசமும் முடக்கு ராசிக்கு உண்டான மாதமும் பயங்கரமான கஷ்டத்தை கொடுக்கும், பிணிகளை கொடுக்கும், பிரச்சனைகளை கொடுக்கும். இந்த நேரத்தில் வந்து என்ன பொருளாதார நெருக்கடி வரும், தொழிலில் வந்து சங்கடங்கள் வரும், எல்லாமே வரும். அப்ப நாம வந்து என்ன சொன்னா கவனமா இருக்கு. இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கிறதா? தீர்வு என்ன தீர்வு? தீர்வு வந்து என்ன சொல்றேன்னா வந்து எல்லாமே தானம் தான் பண்ண முடியும். தானம் என்ன பண்றது? தானம் என்ன, எவ்வளவுதான் தானம் பண்ணினாலும் கிரக நிலைகள் வந்து அவர்களுடைய அந்த அதிகார பந்தத்தையும் அதற்குண்டான வந்து என்ன சொன்ன காரகத்துவத்தையும் அவர்கள் செயல்படுத்தாமல் விட்டதே கிடையாது. அப்ப செயல்படுத்த அந்த கர்மா எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, அந்த கர்மா எப்படி வேலை செய்யும்னா என்ன சொல்றேன்னா வந்து உங்க மேல வந்து என்ன சொன்னா, நீங்க என்ன மனோநிலையில் நல்ல மனோநிலையில் போய் இருந்தாலும் இந்த மாந்திக்கு உண்டானவனும் முடக்கராசிக்கு உண்டானவனும் நீங்கள் வந்து ரொம்ப ஒரு வேண்டாம், நேர காலங்கள் சரியில்லை, நம்ம கவனமா இருக்கணும்னா வந்து ஒருத்தன் சிலுவை எழுப்பான். அந்த சிலுவை இழுக்கும் போது என்ன செய்ய முடியும்னா, ஒரு விதத்தில் வந்து என்ன சொன்னா தாக்கத்தை வந்து மறைச்சு போக முடியாது. அதற்கு ஏதாவது சொல்லும் போது அவன் வந்து என்ன செய்வான்னா வந்து அந்த மாந்தி என்று சொல்லக்கூடியவன் வந்து என்ன மாந்திக்கு உண்டான கேரக்டர் ஆகிய வந்து என்ன சொன்னா என்னது, தடுதலை என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு நல்லா இயக்கமாகி கொண்டிருக்கின்ற ஒரு சொல்யூஷனை அது அப்படியே கும்மிருட்டாக ஆகிவிட்ட மாதிரி வந்து என்ன சொன்னா, கர்மாவை யார் மூலமாக செலுத்துவார்கள் என்று சொன்னால் மனிதர்கள் மூலமாகத்தான பிரச்சனைகள் வருகிறது.
மனிதர்கள் மூலமாகத்தான் பிரச்சனை வரும். அந்த மனிதர்கள் என்ன செய்வான் தெரியுமா? வேணும்னே என்ன சொன்னா நம்மளை வந்து ஒரு வார்த்தைகள் வந்து கூறி வந்து என்ன சொன்னான்னா போயிடுவான். அந்த வார்த்தைகள் வந்து அன்றைய நாளை கெடுத்துரும். நம்ம எல்லா நேரங்களிலும் வந்து என்ன சொன்னா வந்து ஒரு ரொம்ப கவனமாவே இருக்க முடியாது. நம்ம யதார்த்தமாக வந்து என்ன சொன்னா கவனமா தான் போய்கிட்டே இருக்கோம். ஆனால் கர்மாந்திரம் என்று சொல்லக்கூடிய ஒன்று அவன் ஜனவாதி வந்து அடியில கூடி எங்க இருந்து வேணாலும் வரும் அப்படிங்கிற ஒரு சாஸ்திர ரீதியாக இதை வந்து நான் கவனித்து பார்த்திருக்கேன். அதாவது வந்து ஜெயிக்க தெரியலாம். அதை வந்து ஜெயிக்க தெரிவது வந்து பெரிய கெட்டிக்காரத்தனமே கிடையாது. ஜெயிக்க தெரியும். அதாவது வந்து இதெல்லாம் மீறி வந்து ஜெயிக்க தெரியும். அது வந்து நம்மளுடைய ஆன்மீக பவர், நம்மளுடைய ஒரு எந்தூசியாசியேஷன். ஆனால் அந்த ஒன்றுமே இல்லாமல் நாம் எந்த தவறும் பண்ணாமல் நம்மளுடைய ஒரு வேலை, நம்மளுடைய பிரச்சனைகள் லாக் ஆகும்போது, நம்மளுடைய வேலை, நம்மளுடைய இது வந்து லாக் ஆகும்போது எவ்வளவு மனசு கஷ்டமாகவும் இருக்கும் என்பது இந்த கிரக நாய்களுக்கு தெரியாது. இந்த கிரக நாய்கள் அப்படிதான் சொல்லணும். இந்த கிரக நாய்கள் தான் சொல்லணும். என்ன காரணம்னா என்ன சொல்றேன்னா வந்து என்னதான் வந்து என்ன சொன்ன ஜோதிடம் படித்தவர்களாக இருந்தாலும் அறிவாளிகளாக இருந்தாலும் என்ன சொல்றான்னா இந்த கிரகங்கள் படுத்துகின்ற பாடு எப்படி இருக்கு தெரியுமா? ரொம்ப மென்மையாக என்ன தர்மம் பண்ணாலும் என்ன நியாயம் பண்ணாலும் எவ்வளவு கஷ்டத்திருந்தாலும் அதை சீர்கொண்டு சமாளித்து வந்தாலும் ஒரு எச்சிக்கலை நாயிட்ட போய் மாட்டி விடும். அந்த எச்சிக்கலை நாயிட்ட போய் மாட்டி விடும். அப்ப அந்த எச்சிக்கலை நாய் வந்து என்ன சொன்னா நம்ம வந்து என்ன சொன்னா நம்மளை வந்து ஒரு கோபப்படுத்தி வந்து வார்த்தைகளை வந்து நாக்குல இருந்து விளை வச்சு என்ன செய்வான்னா வந்து அதாவது வந்து சம்பந்தமே இல்லாம இருந்த ஒருத்தன் வந்து என்ன சொன்னான்னா அந்த செயல்ல ஈடுபடுவான். அதுவும் என்ன சொன்ன மாந்தின வந்து என்ன சொன்னா பிணை எரிக்கிற அந்த பிணை எரிப்பான் இல்லையா, அந்த ஆதிபத்தியம் இந்த சுடுகாட்டுல வேலை பார்க்குறவன், அந்த மாதிரி வந்து சாவு வீட்டுக்கு கொட்டடிச்சிட்டு போறவன், இந்த மாதிரி கீழ்த்தரமான மக்கள் நான் சொல்ல மாட்டேன். அவர்கள் வந்து என்ன சொன்னா மூலமாக அந்த வினையை வந்து இந்த மாந்தி முடக்கராசிக்கு உண்டான ஆள்கள்லாம் ஏவி விட்டு என்ன சொன்னான்னா நம்மளை வந்து என்ன சொன்னா வதப்படுத்துவார்கள் என்பதை இன்னைக்கு காலையில கூட நான் அனுபவிச்சேன். ஒரு 12 சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம், 13வது ஆள் ஒருத்தன் வந்து நிற்கிறான். தெரியாது, அவன் யாருன்னு தெரியாது. யாருன்னு தெரியாத ஒருத்தனுக்கு இன்னைக்கு கொடுத்துட்டோம்னா நாளைக்கு வந்து என்ன சொன்ன நிற்பான். நம்மளுடைய தகுதி வந்து 12 தான். 13வது ஆள் வந்து நின்னோம்னா என்ன சொன்னான்னா வழக்கமாக சாப்பிட்றவன் வந்து என்ன சொன்னான்னா அவனுக்கு இல்லாம போயிடும். இவன் எங்கேயோ வந்துட்டு பாருங்கனக்கு வந்து நிக்கிறவன் வந்து நீ யாரியா என்ன ஏதுன்னு விவரம் தெரிஞ்சாதான் கொடுப்பேன் அப்படின்னு ஒன்று என்ன சொன்னான்னா இப்படியே பார்த்துட்டே நிற்கிறான். சரி கொடுக்க முடியாது அப்படின்னு, இல்லை நான் அந்த கோயிலில் வந்து கொட்டடிங்க அப்படின்னு சொன்னான். அப்படி கொட்டை அடிக்க சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த ஒரு பார்சல் வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தோம்னா இப்படி வாங்கி கையில வாங்கிட்டு எனக்கு வேண்டாம் அந்த வச்சுக்கிடுங்க அப்படின்னு கொடுத்துட்டு போறோம். எப்படி இருக்கும்? கொடுக்க மாட்டேன்னு சொன்னோம். அதற்கடுத்த நிமிஷம் நிக்கிறான், நீ யாரு என்னங்கிற விவரம் பேக்ரவுண்டு கேட்குறான். அந்த கோயில்ல வந்து கொட்டடிக்கிறேங்க ஐயா அப்படின்னு சொல்றான். அப்படியா சரி கொட்டடிக்கன்னு சொல்லிட்டு சரி வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு உன்னை கொடுக்குறோம். இப்படி கையில வாங்கி வச்சுட்டு இந்தாங்க வேற யாருக்காச்சும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்றான். அவனுக்கு என்ன செய்யலாம்? அவன் தான் மாந்தி. செருப்பு வச்சு அடிச்சிருவான். அது அந்த அந்த புழுவிங்க வந்துடும். ஒண்ணு வேண்டாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடணும். நின்றுட்டே இருக்கான். யாருன்னு திரும்ப கேட்கும் போது என்ன சொன்னான்னா நான் இந்த இதுல வேலை வாக்கேன், கோயில்ல வேலை வாக்கேன், எனக்கு ஒரு சாப்பாடு கொடுங்க கொட்டடிக்க அப்படின்னு சொல்றான். சரி கொட்டடிக்கன்னு சொல்லி சாமிக்கு தொண்டலியம் பண்ண கொடுத்த பிறகு அதை வாங்கி கையில வச்சுட்டு வேற யாருக்காச்சும் கொடுத்துருங்க எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் எப்படி இருக்கோம்? இதுதான் கிரகத்துடைய ஒரு மோசமான செயல். அவன் என்ன நினைச்சிருப்பான், நம்ம தாட்டிக்குமானாலும் 4 வசவு வஞ்சி என்ன சொல்றான்னா வந்து போயிடுவான். போயிட்டு என்ன செய்யறான், அன்னைக்கு நாள் ஃபுல்லா நம்மளை சபிச்சுக்கிட்டே இருப்பான். நம்மளுடைய வேலைகள் நம்ம வாட்டுக்கு யதார்த்தமா வந்து வேலைகளை பார்த்தோம் என்று சொன்னால் அன்றைய நாளுடைய வேலைகள் ஓஞ்சி போயிடும். இதுதான் ஆன்மீகம். இது எல்லாரும் ஏன் இந்த விவரத்தை சொல்றேன்னா இந்த மாதிரி
நம்ம எவ்வளவு கெட்டிக்காரனாக இருந்தாலும் கடைசியில் கிரகங்கள் தன்னுடைய காரகத்தை செயல்படுத்துவதற்காக அடிமடியில கூடி வந்து என்ன சொன்ன உள்ள நுழைய விட்டு எல்லா வேலையும் பார்த்து கொண்டே இருக்கிறது. அதனால் எல்லாரும் கவனமாக இருங்கள். மாந்தி நின்ற மாதம், முடக்க ராசிக்கு உண்டான மாதம். இந்த மாதங்கள் வந்து என்ன சொல்றான்னா வந்து மாதங்களில் முடக்க ராசிக்கு உண்டான கிரகமும் முடக்க ராசிக்கு உண்டான நட்சத்திரமும் நட்சத்திரத்துக்கு உண்டான கிரகமும் வரும்போதும் மாந்தி நின்ற நட்சத்திரத்துக்கு உண்டான அந்த கிரகம் அதை கிராஸ் பண்ணும் போதும் தயவு செய்து என்ன சொல்றான்னா வந்து அந்த 30 நாள் எந்த நல்ல காரியம் பண்ணாதீங்க. சில பேருக்கு வந்து எனக்கு அடுத்தடுத்து இருக்கிற காரணத்தினால அதாவது வந்து தை மாசி வந்து அடுத்தடுத்து வரும்போது என்ன செய்ய முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. 60 நாள் என்ன சொன்னா போராடித்தான் ஆகணுங்கிறது தெரிஞ்சு போச்சு. அப்ப வந்து என்ன சொல்றான்னா வந்து இதே மாதிரி உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று குறித்து வைத்து கொண்டு செயல்படுங்கள். கவனமாக இருங்கள். கவனமாக இருங்க, வேற வழியெல்லாம் கிடையாது. ஏன்னா வாரத்துல ஒரு நாள் வந்து என்ன சொல்ற நீங்க என்ன செய்யணும், அந்த மாந்தி நின்ற கிழமை இருக்கு இல்லையா, அது முடக்க ராசிக்கு உண்டான கிழமையில ஒரு தேங்காய் வெடலை வந்து தலையை சுத்தி வந்து தலையை வளமூணு இடமூணு சுத்தி செதறுகாய் அடித்து விட்டீர்கள். அடிச்சுட்டு வரணும். அந்த மாசம் ஃபுல்லாவே வந்து என்ன சார், அந்த 4 வாரம் நீங்கள் செதறுகாய் அடிக்கணும். அடிச்சு வரத்தான் பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் செதறுகாய் என்று சொல்லக்கூடிய விடலை போடுவது பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை தீர்த்து விடும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. பரிசித்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுங்கள். கவனமாக இருங்கள். கருத்தை தெரிந்து கொள்ளுங்கள். சில கருத்துக்களை வந்து பெர்சனல் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை வந்து என்ன சொல்லி உங்களுக்கு விளக்குறதுக்கு காரணம் என்ன சொல்றான்னா, இப்படித்தான் ஜோதிடத்தை எங்களுக்கு விளக்கி சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை சொல்கிறேனே தவிர இதுல வேற ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது. அதாவது இந்த நாளை நம்ம ஜெயிச்சிட்டோம், இருந்தாலும் அதோடைய வதம் என்று ஒன்று இருக்கும். அந்த வதத்தை வந்து என்ன சொன்னா அது ஒரு வேதனை கலந்த வித்தியாசமா இருக்கும். அது வந்து எல்லா மனிதனுக்குமே வந்து என்ன சொன்னா வரக்கூடாது. நீங்கள் வந்து என்ன சொன்னா கவனமாக இருங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.